தினேஷ். தேங்க்யூ சார். இன்றைக்கு அரசு மருத்துவமனைக்குள்ள புகுந்து ஒரு மருத்துவரை ஒரு இளைஞன் கத்தியால் குத்திருக்கிறாரு. சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி உங்களுக்கு இருந்தது செய்தி கேட்கும்போது? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவம் என்னோட நினைவு சரியாக இருந்தால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த மாதிரி சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதில்லை. பட் ஆனால் இது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்குது. ஒரு தாக்குதல் நடந்தது வன்மையாக கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதான் எல்லாரோட கருத்து. என்னோட கருத்தும் அதுதான். என்னன்னா, ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி கத்தி குத்து சம்பவம் ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ இனிமேல் அங்கே பாதுகாப்பு முறையான அளவு இல்லாத பட்சத்தில் அடுத்தடுத்து இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் மருத்துவர்களுக்கு ஏற்பட கூட நம்ம ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த கத்தியால குத்தினவங்க அம்மாவுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அதனால தான் நான் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு, இவங்க ட்ரீட்மெண்ட் அளிச்சனால அதனால இந்த மாதிரி குத்துறாரு இருக்கலாம். அதுக்காக கத்தியால குத்துறதுங்கிறது அரசு மருத்துவமனைகள்லாம் சில மருத்துவர்கள்லாம் நோயாளிகளை ரொம்ப கீழ்த்தரமாக தான் நடத்துகிறாங்க. ஃபவுல் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான தாக்குதலுக்கு ஒருவேளை அந்த மாதிரி மருத்துவர் ஏதாவது தூண்டினாரா அப்படிங்கிறத முறையான விசாரணை செய்தால் தான் தெரிய வரும். பட் அப்படி செய்திருந்தால் அதுவும் உண்மையான கண்டனத்துக்குரியது. இருந்தாலும் சில மருத்துவர்கள், எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலாம், அரசு மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் பணியாற்றுறாங்க, மக்களுக்கு நல்ல சேவைகள் வாங்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடுறதுனால நோயாளிகளை முறையாக மதிக்காமல் அவங்கள சில பேர் அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் இதுல எப்படி தலையிட்டு என்ன மாதிரி எப்படி சரி செய்யணும்? இதுல இப்போ இது எப்படின்னா ஒரு ஆத்திரத்துல செய்யறது. இதுல அரசாங்கம் என்ன குத்திட்டா அது ஒரு கொலை முயற்சி அப்படிங்கிற ஒரு செக்ஷன்லாம் வழக்கு போடுவாங்க. அப்போ அது யார் பண்ணாலும் சும்மா இருக்கிறவங்கள போய் இல்லை அவங்க தவறே செய்திருந்தாலும் அவங்கள நம்ம கத்தியால் குத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது சட்டப்படி குற்றம். அதனால அதுக்கு சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களால அதான் செய்ய முடியும். பட் இதுக்கு போய் அரசாங்கத்தை குறை சொல்றதுங்கிறது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எங்கேயோ வேற ஏதோ இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ரவுடிங்களை ஒழிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவு இங்கே அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை, கொஞ்சம் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போய் இந்த மருத்துவரை இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அதனால சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதனால இப்படி பிரச்சனை இருக்குன்னு அரசாங்கத்தை குறை சொல்றது நியாயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தவறு ஏதோ நடந்திருக்கு, வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கல, இல்லை இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பா அரசாங்கத்தை குறை சொல்றது நியாயம் இருக்கு. இது ஒரு இருவருக்கும் இடைப்பட்ட ஒரு தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம போய் எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை தொடர்ந்து குற்றம் சொல்லிட்டே இருக்கிறது சரியா இருக்காது. கத்தியால குத்துறது என்பது எல்லாருமே சொல்றது தவறு தான். ஆனா அந்த குடும்பத்தார் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எங்க பக்கம் அநியாயமும் நடந்திருக்கு, இதை யாருமே கேட்கலையே, மருத்துவர் சைடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்களுமே என்ன சொல்றாங்க, கத்தியால குத்துறது தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதுதான் கத்தியால குத்துனது தப்பு தான். நான் இதுக்கு முன்னாடியே சொன்னது அதுதான். சில மருத்துவர் சைடு விசாரணை வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா வேணும். ஏன்னா சும்மா இப்போ ஒருத்தர் கத்தியால குத்துறாரு அப்படின்னா அவர் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இருக்கலாம், இல்லை ஏதாவது இந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அவர் சொல்றது உண்மையாக கூட இருக்கலாம். அப்போ முறையான விசாரணை நடத்தப்பட்டாதான் இதில் என்ன உண்மை இருக்கு, மருத்துவர் மேலே ஏதாவது தவறு இருக்கா, இல்லை இவர் ஏதாவது டிப்ரெஷனில் இந்த மாதிரி பண்ணிட்டாரா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அங்கே இருக்கிற மருத்துவமனையில் வேலை செய்கிற சக மருத்துவர்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற நர்சஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அந்த டாக்டர் ரொம்ப சாஃப்ட்டு, அவர் இந்த மாதிரி யார்ட்டையுமே ஹார்ஷாக பேச மாட்டார், இந்த மாதிரி நோயாளிகள் யாரும் கீழ்த்தரமாக நடத்துனதில்லை எங்களுக்கு தெரிஞ்சு, எங்ககிட்டயே அவர் ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார், அவர் போய் இப்படியெல்லாம் பேசினாருன்னு சொல்கிறத எங்களால் நம்ப முடியல, கண்டறிய முடியும் இதில் என்ன தப்பு நடந்திருக்கு, இவங்க சைடில் எதுவும் தப்பு இருக்கா. அரசு மருத்துவம் கத்தியால குத்திருக்காரு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு? யார் மேல தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த பையன் பண்ணது தப்பு தான், தப்புன்னு சொல்லல. பட் அந்த சேம் டைம் அந்த பையன் ஏன் இப்படி பண்ணா, அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணலன்னு சொல்றாங்க, அது என்னன்னு பார்க்கணும். அவனை போட்டு கஷ்டப்படுத்தவும் கூடாது. அவங்க அம்மாவே சொல்றாங்களே, நான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த பையன் சைடு உள்ள
ப்ராப்ளம் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க மருத்துவர் மீது என்ன தவறுகள் இருக்குன்றதை விசாரணை வேண்டும் சொல்றீங்க நீங்க? கண்டிப்பா மருத்துவர்கள் தவறு செய்ய மாட்டாங்க, ஏதோ டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிலேக்கான ரீசன் என்னன்னு பார்த்துட்டு அதை உடனடியாக சரி செய்யணும். அந்த பையன் என்ன சொல்றதுன்னா, அவங்க வாக்குமூலம் கொடுத்ததுல என்னன்னா, எங்க அம்மாக்கு ஒழுங்கு சரியான முறையில ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அதனால நான் இந்த மாதிரியான செயலை செஞ்சுட்டேன் அப்படின்றாங்க. அதுதான் அப்படிதான் சொல்றாங்க. அது விசாரிக்கணும், நீங்க விசாரிச்சுதான் சரியான தீர்வு கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அந்த பையனும் சின்ன வயசு பையன் மாதிரி தான் இருக்கான், அவன் இப்படி செய்ய வேண்டிய இது கிடையாது. அவங்க அம்மாவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, நான் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நேரம் இருக்கேன், இங்க சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்றாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்து பண்ணணும். அதேதான் பெற்றோர் இவங்களோட தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்க பக்கமும் நியாயம் இருக்குது. கண்டிப்பாங்க, கண்டிப்பா அந்த பையனை பார்த்தா தீர்ப்ப அரசு மருத்துவமனைகள் சார் நல்லா பண்றாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் வீக் நாங்களும் அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தோம். நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா பண்றாங்க. என் பேர் கவிதா. குத்துறது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, தைரியமா பண்றது ஒண்ணு. ஆனா இது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அந்த அந்த வீட்டுல என்ன நடந்தது, அந்த பையன் எதுனால கொடுத்தனா, எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் வந்து ஒரு கோவம் எல்லாருக்குமே, அவங்க அம்மாவுக்கு சப்போஸ் ஏதா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த பையன் குச்சி பார்த்தா. அந்த பையனை நான் நல்லவன் சொல்ல வரல, ராங் தான். பட் ஆனா அவன் செய்தது வந்து ஒரு விஷயம் யோசிக்காம செஞ்ச ஒரு விஷயம், அது பின்னாடி ஃபீல் பண்ற விஷயம் தான். ஆனா அவரையும் விசாரிக்கணும், எதனால என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு தரமாலையும் விசாரிக்கணும். ரெண்டு பேருமே தான் மிஸ்டேக் இருக்கும். மிஸ்டேக் அதே மாதிரி இன்னொரு நார்மலா பேசணும், நான் படிச்சிருக்கேன், நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கோபத்தை படிக்காத தவறு தான் இல்லைன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன முடிஞ்சது, டாக்டருக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் இதை சொல்லலாம். மருத்துவர் வந்து அவர் மேலே தப்பு இருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி மேபி இருக்கலாம், இது பண்ண முடியாதுல்ல. ஆனா அந்த பையன் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அவர் வந்து ஒரு கோவத்தில் பண்ணியிருப்பாரு, இது குத்தணும்னு இல்ல, ஒரு கோவத்தில் பண்ணியிருப்பார். அப்புறம் ஃபீல் பண்ணிருப்பார், ஐயோ முன்னாடியே யோசிச்சிருக்கலாமே சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. மேபி அப்படி இருக்கும். ஆனா டாக்டர் என்ன எதனால இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கிறார். அதுதான் சொல்றேன், ஒரு அவசர கோவம் தான் சொல்லுவாங்க. அதுதான், மற்றபடி ஒரு பிளான் பண்ணி இதுக்குன்னு ஸ்கெட்ச் போடணும் அப்படின்னு இல்ல, ஒரு அவசர கோவம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி தான். செய்தது தவறு தான், ஆனா ரெண்டு இடத்துலயும் விசாரிக்க வேண்டியது, எதனால அப்படி ஆச்சு அந்த பாயிண்ட் முழுமையாக விசாரிக்கணும். ஒண்ணு ரெண்டு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். ஒன்னு சேஃப்டி வேணும் மக்களுக்கு எல்லாருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு, ஒரு அலட்சியமா இருக்கு, அது மாதிரி குத்திட்டு நார்மலா நடந்து போற. சோ அது ஒன்னு பயப்படணும், இந்த மாதிரி ஒன்று வரணும், சேஃப்டி, ரெண்டு விஷயம் வரணும். ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ் வந்து எல்லாருமே சில டாக்டர்ஸ் ரொம்ப வந்து வர பேஷண்ட் வந்து நல்லா பார்க்கணும் இருக்காங்க, எதிர்த்து பேசுறது, நோட்டு அடிக்கிறது, அவங்களோட அதுவும் இருக்கு. ரெண்டு சைடுமே இது எல்லாமே மாறினா நல்ல விஷயம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ரெண்டு சைடுமே இது இருக்கு, ரெண்டு சைடுமே தப்புன்னு சொல்ல முடியாது, ரெண்டு சைடுமே கரெக்ட்னு சொல்ல முடியாது, ரெண்டு சைடு தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சோ ஒரு விஷயம் தெரியாம அவர் எதுக்கு பண்ணாரு, எதனால பண்ணாரு, சோ அதுக்கப்புறம் அந்த பையனை காட்டவே இல்லை, அடிச்சதோ அதுக்கப்புறம் அந்த பையனை காட்டவே இல்லை, என்னாச்சு வரைக்குமே தெரியல. சோ ரெண்டு தரப்புலையும் விசாரிக்க வேண்டும், இதுதான் என்னோட கருத்து. இதுதான். சோ அரசு யாருக்கும் சேஃப்டி இல்லை, அப்படி ஆயிடுச்சு, அது தவறல. ஒரு இதோட இப்ப எல்லாருக்கும் சேஃப்டி வேணும், அது ஒண்ணு, கவர்மெண்ட் அது பண்ண வேண்டும். ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ் வந்து வராங்கள வந்து அன்பா அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ற விதம் இருக்குல்ல, அது ரெண்டு தான். இது ரெண்டு வந்துச்சுன்னா சேஃப், எவ்ரிதிங் குட். சோ இது ரெண்டு இருந்ததுன்னா அது ரெண்டுமே நடந்திருக்காது, அவருமே பண்ணிருக்க மாட்டாரு, இவரும் போய் குடிச்சிருக்க மாட்டார். சோ ரெண்டுமே மாற்றம், நான் ரெண்டு பேரும் மேலே தான் சொல்றேன், ஒருத்தரை மட்டும் தாழ்த்தி ஒருத்தரை சொல்ல, ரெண்டு பேருமே இது மாறுச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் குட். இன்னொரு விஷயம், அந்த துணியறதுக்கு தைரியம் வர மீன்ஸ் கூடாது. இப்போ அவரு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சோ இதனால நடந்து அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அவருக்கு. சோ இப்போ இப்படி எனக்கு ஆச்சு, இது யாரு கேட்டிருப்பா, இது நான் சொன்னா இப்ப யாரு கேட்டிருப்பா, கரெக்ட் தானே அவங்க கேட்டது. சோ அதான் அமைச்சர் இந்த மாதிரி பாக்குற அவங்கள்ட்டையும் போய் விசாரிக்கணும், எப்படி பண்றாங்க, எப்படி டாக்டர் உங்கள்ட்ட இது பண்றாங்க, எப்படி இது பேசுறாங்க, என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் விசாரிக்கணும். இந்த மாதிரி என்னங்க பேஷண்ட் எப்படி உங்க ஹேண்டில் பண்றாங்க, எல்லாரையுமே குறை சொல்ற முடியாதுல்ல, எப்படி உங்க ஹேண்டில் பண்றாங்க, என்ன மாதிரி உங்களை ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. டாக்டர்ஸும் ராங்கன்னு சொல்ல முடியாது, எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா அவங்க நடந்த முறை தான் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனா இது தவறு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எதனால நடந்தது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விசாரிக்கணும்ல. சோ என்னோட கருத்து அதுதான். தேங்க்யூ. என்னோட பேர் ஜான்.